ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஹெல்த்தியான சொர்க்கா ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஹார்ட் பேஷண்ட்க்கு ரொம்பவே நல்லது. சொர்க்கா ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. 2 துண்டு சொர்க்கா அரைஞ்சி வச்சிருக்கேன். இது ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. வால்வ் ஏதாவது பிளாக் ஆகிருந்தாக்கா 30 நாள் நீங்கள் தொடர்ந்து பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய வரும். அடுத்தது வாழைத்தண்டு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 2 துண்டு. இது வந்துட்டு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆம்பளைங்களுக்கு வந்துட்டு பிளேடர்ல ஸ்டோன் ஸ்டோர் ஆகாது, ரொம்பவே நல்லது. அடுத்தது ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன், அது ஜீரண சக்திக்கு நல்லது, முட்டி நோவும் வராது, எல்லாத்துக்குமே நல்லது. அடுத்தது கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி வந்துட்டு தைராய்டுக்கு முக்கியமாக ரொம்பவே நல்லது. கிட்னி கூட கிட்னி ஃபில்டர் ஆகும், கிளீனாகவே சுத்தப்படுத்தும் இது. ஸோ கொத்தமல்லி இதுவும் நல்லது. இப்போ மிக்சி போட்டு ஜூஸ் பண்ணுவோம். வாங்க மிக்சியில் போட்டுடலாம். அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 4 பேர் குடிக்கலாம் தாராளமாக. வாங்க இப்போ அரைச்சாச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணிடுவோம். ஃபில்டர் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு 1/4 கிளாஸ், இது 4 பேர் சாப்பிட்லாங்க. ஃபில்டர் பண்ணியாச்சுங்க. இந்தப்பா சொர்க்கா ஜூஸு. கொஞ்சம் க்ரீனியாக இருக்கும், மற்றபடி குடிக்கலாம், பிரச்சனை இல்லை. சொர்க்கா ஜூஸு ஹெல்த்தியான ஜூஸு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் கமெண்ட்ல சொல்லுங்க.